ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ரூல் இருக்குங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒண்ணு எது தெரியுமா? காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ. காஃபி கேன் போர்ட்ஃபோலியோனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்க. இது யாருக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குமோ அவசியம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டர் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதுல ஒரு 5 விஷயங்கள் முக்கியமானது நான் நோட் பண்ணிருக்கேன். அதை சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு முடிவு பண்றவங்களுக்கு இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ செட் ஆகும். பை அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. வாங்குனீங்களா மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள பங்குகளா தான் இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஹை குவாலிட்டியான கம்பெனிஸா இருக்கும், மினிமம் இன்டர்வென்ஷன் இருக்கும், அதே மாதிரி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அந்த பங்குல முதலீடு பண்ண அந்த முதலீடுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அட்ராக்டிவா இருக்கும். சோ இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியர். இதை பத்தி நான் டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு பிளே பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுங்கனாலும் நான் ஃப்ரெஷ் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு நிறுவனம் ஆவரேஜா வருஷத்துக்கு மினிமம் 10% ஆவது சேல்ஸ் growth, 10% ஆவது ப்ராஃபிட் growth, 15% ஆவது ROE. இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன், அந்த கம்பெனி ஆவரேஜ் ரிட்டர்ன் மினிமம் 15%, ரீசனபிளான மார்க்கெட் கேபிடலேஷன் இட்ஸ் ஈக்குவல் டு 1000 above. ஸோ இதுல நம்ம 10,000 above கூட சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது பை அண்ட் ஃபர்கெட் கான்செப்டா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய முன்னணி பங்குகள் ஸ்கிரீனர்லயே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அதுல குவாலிட்டியான பங்குகளை கவனிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒண்ணு. ப்ராப்பரான கன்சிஸ்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய முதலீடை ஒரு முக்கியமான தேவைக்கு அந்த முதலீடு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். சும்மா காசா வச்சுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்டோடைய ரிட்டர்ன் ரீசனபிளா இருக்கும். ஸோ காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ பத்தி இன்னும் நிறைய பேசலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணி அவசியமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்ல ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. எல்லா லிங்க்கும் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைல வந்துடும். தேங்க்யூ so much for watching this video. Have a fantastic day to everyone. Thank you.